அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. உங்கள் செஃப் அமீர். இந்த வீடியோல வந்துட்டு நம்ம குனஃபா வந்து பார்க்க போறோம். இந்த குனஃபால வந்து நிறைய வெரைட்டி இருக்கு. இந்த குனஃபால வந்து இந்த இதுதான் வந்து இந்த பிரெட் தான் வந்து குனஃபான்னு சொல்லுவாங்க. அதுக்கு நடுப்புற இருக்கிற ஸ்டஃபிங் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. இதுல வந்து நம்ம கிரீம் வச்சு அடிக்க போறோம். அது வந்து குனஃபா பில் கிஸ்தா அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வந்துட்டு அக்காவி சீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை வச்சு வச்சோம்னா நபுசியான்னு சொல்லுவாங்க. குனஃபா நபுசியான்னு சொல்லுவாங்க. அதே வந்து நட்ஸ் போட்டோம்னா குனஃபா பில் நட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குனஃபா அதோட டோ வந்துட்டு பார்த்தோம்னா இந்த மாதிரி சேமியாவா இருக்கும். நம்ம சூப்பர் மார்க்கெட்ல எல்லாம் கிடைக்கும். இந்த மாதிரி வாங்கி இந்த ஒன்று வந்து 500 கிராமோடது. இந்த மாதிரி நீங்க சூப்பர் மார்க்கெட்ல வாங்கிக்கோங்க. நம்ம இந்த மாதிரி அலுமினியத்துல தான் வந்து நம்ம இப்போ குனஃபா செட் பண்ண போறோம். இதோட நீளம் பார்த்தோம்னா 30 சென்டிமீட்டரும் அகலம் 15 சென்டிமீட்டரும் வரும். இந்த இதுக்கு வந்துட்டு அந்த குனஃபா டோ வந்து 400 கிராம் தேவைப்படும். இந்த மாதிரி டோவை வந்து இந்த மாதிரி தனித்தனியா நம்ம வந்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி நம்ம தனித்தனியா எடுத்து இங்க பாருங்க, இந்த மாதிரி உதுத்தா இந்த மாதிரி தனித்தனியா உதிரணும். இப்ப அதுதான் நம்ம தனித்தனியா எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த குனஃபா இதுல வந்து செய்யறப்ப வந்து பிடிக்கிறதுக்காண்டி இதுல வந்து கொஞ்சமா ஐசிங் சுகரை நம்ம டஸ்ட் பண்ணிக்கலாம். ஐசிங் சுகரை நம்ம அதை வந்து ஒரு 50 கிராம் வந்துட்டு இதுல வந்து நம்ம டஸ்ட் பண்ணிக்கிறோம். நான் 2 ட்ரேக்கு வந்து செட் பண்றதுனால டோட்டலா நான் வந்து இது 800 கிராம். இதுல நம்ம ஐசிங் சுகரா 50 கிராம் வந்து மேலால நம்ம வந்து தூவி விட்டு இதோட நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போறோம். இந்த ஐசிங் சுகர் எதுக்காண்டினா நம்ம டோ வந்து இதுல வந்து குக் ஆகும் போது கொஞ்சம் அந்த பிரியாம வந்து அந்த இது பிடிக்கும். அதுக்காண்டி நம்ம இந்த ஐசிங் சுகர் யூஸ் பண்றோம். ஐசிங் சுகர் இல்லைன்னா நம்ம சாதா சுகரே வந்து மிக்சியில போட்டு அரைச்சி பவுடரா நீங்க ஆட் பண்ணீங்கன்னா போதும். இப்ப நம்ம ஐசிங் சுகரை ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா நம்ம வந்து எல்லா இடத்துலயும் ஐசிங் சுகர் டஸ்ட் ஆகிற மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம் இந்த குனஃபா டோவை. இது குனஃபா டோ பாக்குறது நம்ம சேமியா மாதிரியே இருக்கும், நல்ல நீட்டமா. பட் ஆனா இது வந்து நல்லா சாஃப்டா இருக்கும். கீயை மெல்ட் பண்ணி இந்த ட்ரேல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பிரஷிங் பண்ணி விட்டுக்கலாம். அப்பதான் வந்து நம்மளுக்கு ரிமூவ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இங்க பாருங்க, இப்ப நம்ம கீயை வந்து இதுல நம்ம அப்ளை பண்ணிட்டோம். கீ நிறையவே போட்டிருக்கோம். இப்ப இதுல கீயை வந்து அப்ளை பண்ணியாச்சு. இப்ப இதை வந்து நம்ம 2ஆ பிரிச்சுட்டு அந்த 2 பாகத்துல அதையும் 2 பிரிச்சுட்டோம். அதாவது மேல கீழே வந்து ஒரு இது, அதுக்கப்புறம் ஃபில்லிங்கு, அதுக்கப்புறம் மேல டாப்பிங்கு. அதனால வந்து 1/2 ஆக்கி அந்த 2ல 3 ஆக்கிக்கிட்டோம். ஈச் பார்த்தோம்னா இது 200 கிராம்ல இருக்கு. இப்ப நம்ம ட்ரேல வந்து இப்ப செட் ஆக்குறோம் இந்த குனஃபா டோவை. இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து கீழே வந்து டோ செட் பண்ணிட்டு அதுக்கு மேல வந்துட்டு ஃபில்லிங் வச்சு அதுக்கு மேல அதுக்கப்புறமா வந்துட்டு குனஃபா டோ வந்து நம்ம செட் பண்ணணும். இப்ப வந்துட்டு நம்ம இதை நம்ம செட் பண்ணியாச்சு. இதை செட் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா வந்து கையால வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுறோம். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இப்ப நல்லா செட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நல்லா பாருங்க, இப்ப கையாலேயே நம்ம வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணணும். இப்ப பாருங்க, இப்ப நல்லா நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டாச்சு. ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க, அது கரெக்டா வந்து ஈவனா வந்து செட் ஆயிருக்கு. இப்ப இதுக்கு மேல வந்துட்டு நம்ம ஃபில்லிங் ரெடி பண்ணலாம். ஆல்ரெடி பால் எடுத்துக்கலாம். 50 கிராம் ரவை எடுத்துக்கலாம். சப்போர்ட் சொல்லுவாங்க, ரவை எடுத்துக்கிறோம் 50 கிராம். இந்த ரவையை வந்து இந்த பால்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பால்ல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சுகர் 50 கிராம் எடுத்துக்கலாம். 50 கிராம் ரவை, 50 கிராம் சுகர், 20 ml ரோஸ் வாட்டர் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்ப இது வந்து நம்ம குக் ஆக்குறோம். இது பாயில் ஆனதுக்கு அப்புறம் இதுல வந்து நம்ம கார்ன்ஃபிளவரையும் மிக்ஸ் பண்ணணும். இப்ப நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். ஏன்னா ரவையெல்லாம் இருக்கிறதுனால கீழே வந்து அடி பிடிக்கும். அதனால வந்து குக் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இது பொரிச்சதுக்கு அப்புறம் நம்ம இப்போ கார்ன்ஃபிளவர் ஆட் பண்ணலாம். 100 கிராம் கார்ன்ஃபிளவரை வந்துட்டு நல்லா தண்ணி போட்டு நல்லா திக்கா நம்ம வந்து கரைச்சிக்கலாம். இப்ப பாயில் ஆயிருச்சு. இதுல வந்து இப்ப நம்ம கார்ன்ஃபிளவரை வந்து ஆட் பண்றோம். இது நல்லா வந்து திக்கா தான் நம்ம ரெடி பண்றோம். அதனால வந்து கார்ன்ஃபிளவர் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா திக்கா ரெடி பண்ணிக்கலாம். இப்ப கார்ன்ஃபிளவர் ஆட் பண்ண நல்லா திக்கா ஆகுது பாருங்க. இப்ப நல்லா திக் ஆயிருச்சு. இன்னும் இதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா குக் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து நல்லா டைட்டா வந்துச்சு பாத்தீங்களா, நல்லா டைட்டா வந்து இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து ரொம்ப டைட்டா இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் பாலை சேர்த்து கொஞ்சம் நம்ம லூஸ் பண்ணி நம்ம அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம். அதுல செட் ஆகும்போது இப்ப நம்ம இதுக்கு தேவையான உள்ளார வைக்கிற அந்த கிரீம் மக்ரூனி பேக் இதை வந்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப நம்ம குக் பண்ணி நம்ம சைட்ல வச்சிருந்தோம். இது இப்போ வந்து லைட் வார்ம்ல இருக்கு, ரொம்ப ஹீட்டா இருக்கக்கூடாது. வார்ம் கண்டிஷன்ல இப்ப நம்ம இதுல நம்ம வந்து ஃபில் பண்ண போறோம். இப்ப நம்ம இந்த இதுல வந்துட்டு இந்த கிரீமை வந்து ஆட் பண்றோம். இதை வந்து அரபில வந்து மக்லோபியா அப்படிம்பாங்க. ஒரிஜினல் ரெசிபின்னு பார்த்தோம்னா இதுக்கு வந்து அக்காவி சீஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த அக்காவி சீஸ் தான் வரும். நம்மளுக்கு அக்காவி சீஸ் கிடைக்காததுனால இங்க நான் உங்களுக்கு இந்த கிரீமை வச்சு செய்யலாம் அப்படிங்கிறதுனால இந்த கிரீமை வச்சு நான் செஞ்சு காமிக்கிறேன். இது வந்து குனப்பா கிஸ்தா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மக்லூபியா கிரீம் போட்டு அடிக்கிறது. குனப்பா, அதாவது குனப்பால வந்து அக்காவி சீஸ் போட்டு அடிச்சோம்னா அதை குனப்பா நபுசியா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம இந்த கிரீமை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த ட்ரேல அந்த இதுல வந்துட்டு நல்லா எல்லா சைட்லயும் இது பண்ற மாதிரி இப்ப நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம். சேம் சிஸ்டம் தான். இதுல வந்து நட்ஸ் போட்டு செஞ்சோம்னா குனஃபா பில் நட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. குனஃபாங்கிறது அந்த சேமியா மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அதுதான் வந்து குனஃபான்னு அதோட பேரு. அதுல வைக்கிற ஃபில்லிங்கை வந்து நம்ம மாத்த அது பேர் மாறிக்கிட்டே இருக்கும். இப்ப நம்ம இந்த கிரீம் போட்டிருக்கோம் பாத்தீங்களா, அந்த கிரீமுக்கு மேல வந்துட்டு இப்ப அடுத்த லேயர், அதை வந்து கீழே குனஃபா, நடுப்புல கிரீமு, அதுக்கு மேலே வந்து இப்ப குனஃபாவை வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி இப்ப நம்ம வந்து அதை அரேஞ்ச் பண்றோம். இப்ப நம்ம இந்த மேல இருக்கிற லேயருக்கும் வந்து அதை வந்து லேயரையும் நம்ம ரெடி பண்ணிட்டு நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்றோம். வந்து ஜென்டிலா தான் வந்து ப்ரெஸ் பண்ணணும், ரொம்ப வந்துட்டு ஃபோர்ஸா ப்ரெஸ் பண்ணக்கூடாது. இந்த இதை இப்ப நம்ம செட் பண்ணியாச்சு. செட் பண்ணதுல வந்துட்டு இப்ப நெய்யை வந்து நம்ம அப்ளை பண்றோம். இதுல பார்த்தோம்னா ஒரு 150 ml நெய் வந்து ஆட் பண்ணணும். இதை குக் ஆனதுக்கு அப்புறம் இந்த நெய்யை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். திருப்பி அதை நம்ம ரீயூஸும் பண்ணிக்கலாம். இப்ப 150 ml நெய்யை வந்து இதுல அப்படியே மேலாவில் நம்ம அப்படியே தெளிச்சு விடுறோம், எல்லா இடத்துலயும் படுற மாதிரி. இப்ப இதை வந்து நாங்க இங்க ஓவன் இருக்கிறதுனால இந்த ஓவன் ட்ரேல வச்சு நாங்க இப்ப ஓவன்ல நாங்க குக் பண்ண போறோம். உங்கள்கிட்ட ஓவன் ட்ரே இல்லைன்னா நம்ம ஆம்லெட் அடிக்கிறோம் பார்த்தீங்களா, நான்ஸ்டிக் பென்னு, அந்த நான்ஸ்டிக் பென்ல அழகா இந்த மாதிரி செட் பண்ணி விட்டு நம்ம கேஸ் அடுப்புலேயே வந்து நம்ம குக் பண்ணலாம். ஆனால் கேஸ் அடுப்பில் குக் பண்ணும்போது அது வந்து ஒரு சைடு குக் ஆனதுக்கப்புறம் திருப்பி அடுத்த சைடு வந்து திருப்பி போட்டு குக் பண்ணணும். இதுனா நம்ம ஓவனில் வந்து டைரெக்டாகவே நம்மளுக்கு குக் ஆகிடும். இப்போ நம்ம இதை ஓவனில் வச்சு இப்போ குக் பண்ண போகிறோம். 160 160 டிகிரி டெம்பரேச்சர்ல 20 நிமிஷம் நம்ம இப்போ வச்சிருக்கோம். மேக்சிமம் பார்த்தோம்னா பேக்கரியில வந்து யூஸ் பண்ற டெம்பரேச்சர் பார்த்தோம்னா 160ல இருந்து 180 தான் வந்து நம்ம மேக்சிமம், அதை வந்து மோஸ்ட்லி டிஷஸ்க்கு இந்த டெம்பரேச்சர் தான் யூஸ் பண்ணாங்க. ஒரு சில டிஷஸ் மட்டும்தான் 220க்கு மேல போவாங்க. இப்ப 20 நிமிஷம் நம்ம இது குக் ஆகட்டும். 10 நிமிஷம் நம்ம இதை நம்ம குக் பண்ணிருக்கோம். 10 நிமிஷத்துல வந்து இந்த மாதிரி கலர் வந்திருக்கு. இப்ப ட்ரே வந்து உள்ளார இருக்கிறத வெளியில இருக்க உள்ளாரையும் வந்து நம்ம திருப்பி வைக்கலாம். இந்த குனஃபா மட்டும் குக் பண்றப்ப வந்து நம்ம டைமிங்கே சொல்லவே முடியாதுங்க. நீங்க வந்து ஓரளவு நம்ம வந்து ஓவனை பார்த்து நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கணும். இப்ப திருப்பி வச்சு திருப்பி ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம குக் பண்ணலாம், அந்த பேலன்ஸ் இருக்க 10 நிமிஷத்தை. இப்ப நம்மளுக்கு இந்த குனஃபா குக் ஆயிடுச்சு. ஓவன்ல இருந்து இப்ப ரிமூவ் பண்ணலாம். வந்து நம்ம இப்ப கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப கட் பண்ணி இதை இப்ப வந்து நம்ம டீல் மோர் பண்றதுக்காண்டி நம்ம ரெடி பண்றோம். இப்போ வந்து இந்த சைடெலாம் வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணிட்டு டீமோல்டு பண்ணுறதுக்காக வந்து இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம சுகர் சிரப்பை நம்ம அப்ளை பண்ணணும். இப்போ நம்ம வந்து முன்னாடியே ஒரு வீடியோவில் வந்து எப்படி சுகர் சிரப் செய்யறதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதே மெத்தட் தான். அந்த சுகர் சிரப்பை தான் வந்து பேலன்ஸ் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம சுகருக்கு சிரப்பை வந்து இதில் லைட்டாக நம்ம இப்போ மேலாவில் அப்ளை பண்ணுறோம். இப்போ சுகர் சிரப்பு இதில் அப்ளை பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் வந்து இதோட ஸ்வீட்டாக இருக்கிறதுக்கு இந்த சுகர் சிரப் தான் வந்து மெயின் ரீசனு. இப்போ இதை வந்து நம்ம டிமோல்டு பண்றோம். இப்போ
அதை ஒரு ட்ரே மேலே வச்சு இப்போ நம்ம டிமோல்டு பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம ட்ரே வந்து மாற்றி போட்டாச்சு, அப்படியே திருப்பி போட்டாச்சு. இப்போ டிமோல்டு பண்ணியாச்சு. பார்க்குறப்ப வந்து அழகாக நம்ம கீழே வந்து நல்லா குக் ஆகிருக்கு. இதுக்கு அந்த கீப்பாக வந்து இப்போ இதுலேயும் வந்துட்டு நல்லா சோறு சிறப்பை வந்து அப்படியே நம்ம மேலாவில் வந்து அப்படியே தெளிச்சு விட்றோம். இந்த சோறு சிறப்பு வந்து அதில் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் குணப்பாவில். இப்போ வந்து இதை வந்து நம்ம பீஸாக வந்து இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம். பிளேட்டில் வந்து செட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்துட்டு அதை வந்து 1-2 நசுக்குன, அதை வந்து நைஸ் தூள் இல்லாமல் லைட் தூளாக நசுக்குன நம்ம பிஸ்தா வந்து மேலே வைக்கிறோம். இப்போ நம்மளுக்கு இந்த குணப்பா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். உங்கள் செஃப் அமீர்.